கான்ஷியஸ் பேரண்டிங்கில் நான் வந்து உங்களுடைய இன்னர் வேர்ல்டை வந்து ஒரு சுற்றி காமிப்பேன் நான். அதாவது உங்கள் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய படிச்சிருப்போம். நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம பீப்புளாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம பார்ப்போம். இது வந்து ரொம்ப டீப்பான கான்செப்ட்டு. பட் மேல் டாப்பில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து பேரண்டிங்கில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கட்டும், ஈவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் பேசுகிறது, பழகிறது, எல்லாத்துக்குமே வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப பேஸ் மாதிரி. செல்ஃப் அவேர்னஸ்ஸை நான் சொல்கிறது எமோஷ்னல் அவேர்னஸ். அதாவது நம்ம என்ன எமோஷனில் இருக்கோம். எனக்கு பயமாக இருக்குன்னா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோம். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னா அதை திருப்பி என் சைல்டு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கில்ட்டியாக இருக்குன்னா திருப்பி அதே கில்ட்டுக்கு தான் போவோம். ஓகே, அந்த கில்ட்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நான் வந்து லைஃப்பையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே கான்ஷியஸ்னஸ் தான். நான் வந்து எல்லாமே அந்த மாதிரி தான் நான் சொல்லித்தருவேன். ஸோ எல்லாத்துக்கும் அந்த பேலன்ஸ் தெரியணும். எனக்கு என்ன வேணும்னு தெரியணும், என் குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியணும். ஸோ அது தெரியும் போது நம்ம அதை பேலன்ஸ் பண்ண முடியும், நம்ம குழந்தைய கரெக்டாக கைட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் நம்ம இன்டர்னல் வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது, என்ன தாட்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது நிறைய நம்ம வந்து அவேர்னஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் அ ஜேர்னி தான் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய அப்கமிங் 3 day ஒர்க் ஷாப்ஸில் இந்த எமோஷ்னல் அவேர்னஸ் பற்றி நான் நிறைய பேச போகிறேன். பேசுகிறது மட்டும் கிடையாது, அதாவது நம்ம நிறைய படிப்போம், பட் படிக்கிறது வந்து ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் தான். பட் ஐ வாண்ட் மை கிளையண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் டு பி வைஸ். அதாவது விஸ்டமுங்கிறது வந்து யோசித்து பேசுகிறது, எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியணும், இதெல்லாமே நீங்கள் கொண்டு வரலாம் உங்களுக்குள்ளே. அதுதான் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ், அதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங். ஸோ உங்களுக்கு இது வந்து நானும் இப்படி ஆகணும், நானும் வந்து வைஸ் ஆகணும், என்ன பேசுகிறோன்னு தெரியணும், என்னோடய எமோஷன்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனிஷியலாக நான் அதை வந்து ஒரு 3 day ஒர்க் ஷாப்பாக ஒரு ஜிஸ்ட்டாக சொல்லி தருவேன். அதை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எலாபரேட்டடாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என் கோர்ஸ் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது, அதுதான் ஜாயின் பண்ணணும். ஸோ டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.